கார்த்திக் தீபா சீரியல் நவம்பர் 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு அந்த சந்திரகலா கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த சந்திரகலா நேராக அவங்க ஹஸ்பண்டை போய் பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேறு யாரும் இல்லை, அந்த சிவனாண்டி தான் வந்துட்டு சந்திரகலாவோட ஹஸ்பண்டு. சந்திரகலா நேராக சிவனாண்டியை போய் பார்க்க சிவனாண்டியோட காலில் விழுந்து சந்திரகலா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சிவனாண்டி நம்ம சந்திரகலாவுக்கு நெத்தியில் பொட்டு வச்சிடுறாரு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம பிரிஞ்சிருக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரகலா, அந்த சாமுண்டீஸ்வரியை ஜெயிச்சா மட்டும்தான் என்னால் உன் கூட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு. சந்திரகலா சொல்கிறாங்க, அதுக்கு தாங்க நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் இந்த சிலம்பம்பட்டியில் எப்படியாவது நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் நம்பர் 1 ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடியே உங்கள் கூட சேர்ந்து வாழுவேன். ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரி உங்கள் கூடயும் என்னை சேர்ந்து வாழ வைக்க மாட்டேங்கிறா, என்னையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரகலா, இதுக்கப்புறமும் எப்படி என்னால் உன்னை பிரிஞ்சு வாழவே முடியாதுமா அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, என்னங்க உங்களுக்கே தெரியும் அந்த வீட்டுக்கு வந்தா நீங்கள் தான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எப்படிங்க உங்களை வந்துட்டு என்னால் வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்க வைக்க முடியும்? நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா உங்களை அடிமையாக தான் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த சாமுண்டீஸ்வரி நினைப்பா. அதுக்காக நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கே வர வேணாம், எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம தோக்கடிக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்களா, எவனோ ஒருத்த வந்து அந்த சாமுண்டீஸ்வரியை செமையாக வந்துட்டு அவமானப்படுத்திட்டு போனான் அத்தனை பேருக்கு முன்னாடி. அவன் மட்டும் உங்களுக்கு வந்துட்டு துணையாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரியை தோற்கடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த சாமுண்டீஸ்வரி அந்த பையனை பார்த்ததோட கொஞ்சம் அதிர்ச்சியில் இருக்கா. கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரி அந்த பையனை பார்த்ததோட பயந்துட்டான்னு மட்டும் தெரியுது. அதனால என்னையை அனுப்பிவிட்டு அந்த பையனை வந்துட்டு சமாதானப்படுத்தி சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்க வைக்கிறதுக்காக கூப்பிட்டா. ஆனால் அந்த கார்த்தி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கார்த்தி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சிவனாண்டி சொல்கிறாரு, சரி சந்திரகலா, நான் போயிட்டு அந்த பையன்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ சந்திரகலா சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு என்னமோ சீக்கிரம் நம்ம குடும்பம் ஒன்று சேரும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு வேற வழி இல்லாமல் தான் நான் அக்கா கூட சேர்ந்துருக்கேன், இல்லைன்னா உங்களை அவள் என்றைக்கும் வந்துட்டு கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரகலா, இன்னும் எத்தனை நாள் நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அந்த சாமுண்டீஸ்வரியோட திமிரை அடக்கிடுறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சந்திரகலாவும், சரிங்க, உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறத யாராவது போயிட்டு அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீரா அந்த கார்த்தியை போய் சந்தித்து உங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரகலா, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சந்திரகலாவும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நடிக்கிறாரு, பாவம் சந்திரகலா என்னால் அந்த வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, நம்ம தான் எப்படியாவது சந்திரகலாவை அந்த வீட்டிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சிவனாண்டி நடிக்கிறாரு. சிவனாண்டி மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாருன்னா நேராக கார்த்தியை பார்க்குறாரு. கார்த்தியை பார்த்ததோட சிவனாண்டி கிட்ட கார்த்தி கேட்குறாரு, யார் நீங்கள் தானே அந்த சிலம்பம்பட்டியில் சாமுண்டீஸ்வரிக்கு ஆப்போசிட்டாக நின்னது அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, ஆமாப்பா நான் தான் நின்னேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன முக்கியமான விஷயமா என்கிட்ட பேச வந்திருக்கீங்க, என்ன உங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கணுமா அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, எப்படிப்பா கேட்காமலையே கரெக்டாக பதில் சொல்கிற, நீ மட்டும் என் கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ எல்லாமே நான் தருவேன் அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், கார்த்தியெல்லாம் யாருக்குமே அடிமையாக வேலை பார்க்க மாட்டான், உங்களுக்கு கார்த்தியை பற்றி தெரியல, அதனால தான் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ என் கூட சேர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த சாமுண்டீஸ்வரியால் எந்த பிரச்சனையும் வராது. நீ மட்டும் வேலை பார்க்க வரல அப்படின்னு சொன்னதுனால கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவத்தில் இருப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்கணும்னு இப்போ தான் அந்த சந்திரகலா சொல்லிட்டு போனாங்க, அதுக்குள்ளேயும் உனக்கு எப்படி விஷயம் தெரியும், உங்களுக்கு அந்த சந்திரகலாவுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பரப்பா கார்த்தி, எனக்கு ஆதரவாக வேலை பாரு அப்படின்னு தான் கூப்பிட்டேன், மற்றபடி நான் எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு.
இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி சரி, ஆனா நான் யாருக்கும் வந்துட்டு வேலை பார்க்கறதா விருப்பம் இல்லை. நான் என் பாதை என்னமோ அது வழியா தான் போயிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாம என் பாதையில வராதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சிவனாண்டியும், இங்க பாரு கார்த்தி, அந்த சாமுண்டீஸ்வரிய பத்தி தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் அவளுக்கு கீழே வேலை பார்க்க வரலைன்னா அவ என்ன பண்ணுவானே உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ இப்படி பேசுற அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இதனால விளைவுகள் என்ன வருமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு உங்களோட வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி கார்த்தி கிட்ட செம்ம இரிட்டேட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, என்ன கார்த்தி, ஒவ்வொரு டீம்ல இருந்து உன்னைய வேலைக்கு கூப்பிடுறாங்க, என்ன கார்த்தி நடக்குது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி எதுக்கு கூப்பிடுவாங்க அத்தை, அவங்களுக்கு கீழே அடிமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன பார்த்து பயந்ததுனால சிவனாண்டி அவன் பக்கம் நான் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூப்பிடுறான், அவ்வளவுதான் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, கார்த்தி இத பத்தி நம்ம தாத்தா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா தாத்தா கிட்ட சொல்றதுதான் நல்லது, அவரு நமக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ராஜ சேதுபதி நேரா கார்த்தியை பார்த்து, வாப்பா கார்த்தி, அந்த ஊர்ல பயங்கரமான சம்பவம்லாம் நடந்துச்சு போல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அட இருங்க தாத்தா, அத்தை நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒரு நாள் ஜெயிச்சதுனால என்னைய அவங்களுக்கு அடிமையா வேலை பார்க்கணும் அப்படின்னு அத்தனை ஆளை அனுப்பி விடுறாங்க. நான் வேணாம்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தாத்தா சொல்றாரு, என்ன கார்த்தி, ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு, நீ வேணான்னு சொல்லியிருக்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்ன வாய்ப்பு தாத்தா அப்படின்னு. தாத்தா சொல்றாரு, கார்த்தி, நீ இப்ப அந்த சாமுண்டீஸ்வரிய கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னா, இப்படி தூரத்திலே இருந்தா கண்டிப்பா அவளை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர முடியாது. அவகிட்ட நெருங்கி பழகினா மட்டும்தான் அவ பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட முடியுமா என்ன அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு தேவையான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா தாத்தா, நீங்க சொல்றதும் சரிதான், இதை நான் யோசனை பண்ணி பார்க்கலையே அப்படின்னு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அதுக்குதான் பேராண்டி, அனுபவம் வேணும். இங்க பாரு, சாமுண்டீஸ்வரிக்கு நீ யாருன்னு தெரியக்கூடாது. அப்படி நீ யாருன்னு தெரிஞ்சு என்ன அவ்வளவுதான், அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். நீ அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய கும்பாபிஷேகம் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது நடந்துரும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி பாட்டி, எப்படியும் மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரி ஆளை அனுப்பாம இருக்க மாட்டான். ஸோ அதை வச்சு பேசி பார்த்து எப்படியாவது நான் அந்த வீட்டுக்குள்ள புகுந்துடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும், சரி கார்த்தி, சாப்பிட்டீங்களா என்னப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல பாட்டி, இது மாதிரி அந்த போட்டி நடந்துச்சா அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் எங்களையும் சாப்பிடல அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, சரி வா பேராண்டிங்களா, 3 பேரும் சாப்பிட்லாம், அம்மா ஃபோன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அம்மா இப்போ தான் கால் பண்ணாங்க, இது மாதிரி தாத்தாவோட பிரச்சனையை முடிச்சுட்டு உடனே ஊருக்கு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி கேட்குறாரு, சரி பாட்டி, ஒரு பொண்ணு பாட்டி இது மாதிரி அந்த சிலம்பம் போட்டியே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலம்பம் விளையாடுறவனையே கடத்தி வச்சிருக்கா. எதுக்காக அந்த சிலம்பம் போட்டி நடக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொன்னான்னு இது மாதிரி சிலம்பம் போட்டி நடந்து முடிஞ்சதோட ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னா அவ. அப்படியா பாட்டி நடக்கும் அப்படின்னு. அப்ப ராஜசேதுபதி சொல்றாரு, கார்த்தி, இன்னும் அந்த சாமுண்டீஸ்வரியை பற்றி உனக்கு முழுசா தெரியலையோ, இந்த சிலம்பம் போட்டியில அவ ஜெயிச்ச பிறகு என்ன நடக்கும் தெரியுமா, அவளோட ஆட்கள் வந்துட்டு சிவனாண்டி ஆட்களை வெட்டுவாங்க, சிவனாண்டியோட ஆட்கள் வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரியோட ஆட்களை வெட்டுவாங்க. இதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, என்ன வெட்டிக்கிட்டு சாவாங்களா, இது என்ன பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாரு, இதனாலதான் அந்த பொண்ணு அந்த சிலம்பம் போட்டி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கு. அந்த ஊர்லயே சிலம்பம் போட்டி நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே பொண்ணுன்னா அது ரேவதி மட்டும்தான். அந்த பொண்ணை தான் நீ பார்த்துருப்ப போல கார்த்தி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அந்த பொண்ணு பேசும்பொழுதே சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் அப்படின்னு தான் சொல்லி பேசினுச்சு, நான் தான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் திமிரா பேசிட்டேன் அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி கார்த்தி, இதை பத்தி அப்புறம் பார்க்கலாம், நீ அந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எப்படி போறது அப்படிங்கறத மட்டும் யோசி. அந்த வீட்டுக்குள்ள மட்டும் போயிட்டேன்னா ஈஸியா அந்த குடும்பத்துல உள்ளவங்களை ஈஸியா ஏமாத்தி எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரியோட மனசை இடம் பிடிச்சி நீ வந்துட்டு நேரா அங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு கும்பாபிஷேகத்துக்கு எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை நம்ம கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேருமே சேர்ந்து அந்த அதே ஊருக்கு வராங்க.
அப்பன்னு பார்த்து இன்னொரு பக்கம் சந்திரகலா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட போயிட்டு, அக்கா அந்த கார்த்திகிட்ட பேசி பார்த்தேன், ஆனா அந்த ரேவதி சொன்ன மாதிரியே கார்த்தி சரியான திமிரு பிடிச்சவன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏன் என்னாச்சு, என்ன நடந்துச்சு சித்தி அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த கார்த்திகிட்ட நான் போய் கேட்டேன், இது மாதிரி சாமுண்டீஸ்வரி அம்மா உன்னை வேலைக்கு சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க, நீ நினைச்சதை விட பெரிய சம்பளமா கிடைக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. நானும் பல விஷயத்துல பேசி பார்த்தேன், ஆனா அந்த கார்த்தி எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு காசெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதனாலதான் அந்த தங்க செயினையே நான் தூக்கி வீசிட்டேன். நான் எதுக்காக வந்தேன்னா, இந்த ஊர்லயே ஆம்பளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்க சாமுண்டீஸ்வரி அம்மா கத்துனாங்க, அதனாலதான் நான் வந்துட்டு நான் ஆம்பளைன்னு நிரூபிச்சேன் அந்த சிலம்பம் போட்டி விளையாடி அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி செம கோவப்படுறாங்க. எவ்வளவு திமிரு இருந்தா அவன் எனக்கு கீழே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவான். நான் சொன்ன மாதிரியே ஆள் வச்சு அனுப்பி அவன் கை கால் உடைச்சி இங்க இழுத்துட்டு வாங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேரும் வந்து நிக்கிறாங்க. கார்த்தி கை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட சந்திரகலா ஷாக் ஆகுறாங்க. சந்திரகலா என்ன நினைச்சாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கார்த்திய அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக கார்த்தியை பயன்படுத்துவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்குள்ளேயும் கார்த்தி இங்கே கை கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறான். அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரகலாவை பார்த்துட்டு, யாரு சந்திரகலா இது அப்படின்னு கேட்க, சந்திரகலா சொல்றாங்க, இவன் தான் நேத்து சிலம்பாட்டத்துல உங்களுக்கு ஆதரவா விளையாண்டவன் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏ சந்திரகலா, அதான் இவன் வேலைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னேன், இப்ப பார்த்தா இங்க வந்து நிக்கிறான், என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இங்க வாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி, அருண், ஆனந்த் 3 பேருமே கை கட்டிக்கிட்டு அப்படியே பவ்யமா வந்துகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சந்திரகலா செம்ம கடுப்பாகுறாங்க. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருப்பா, இங்க வேலை பார்க்கறதுக்காக தானே வந்து அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் இந்த ஊருக்கு புதுசு, நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறது எனக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனை, அதனால நீங்க என்ன வேலை போட்டு கொடுத்தாலும் சரி, நான் எந்த வேலையா இருந்தாலும் நாங்க 3 பேரும் இழுத்து போட்டு பாக்குறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி நேரா சந்திரகலாவை பார்த்துட்டு, என்ன சந்திரகலா, அவன் திமிரா பேசினா அப்படி இப்படின்னு சொன்ன, கடைசியில பார்த்தா வேலைக்கு வந்திருக்கான், என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு. அப்ப சந்திரகலா நேரா கார்த்தியை பார்த்து, ஏய் கார்த்தி, நான் உன்கிட்ட வேலைக்கு கூப்பிட்டதுக்கு நீ என்ன சொன்ன, இது மாதிரி இந்த டேமை வாங்க போறேன், நானே 10-15 பேருக்கு வேலை கொடுக்கறான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவரா பேசுனேன், இப்ப என்ன எப்படி பேசுற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலையே மேடம், நீங்க வந்துட்டு என்ன சொன்னீங்க, நல்லா சிலம்பாட்டம் விளையாண்டேன், மேடம் புகழ்ந்தாங்கன்னு மட்டும் தானே சொன்னீங்க, என்ன மேடத்துக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்லாம் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. அப்ப சந்திரகலா சொல்றாங்க, அக்கா இவன் பொய் சொல்றான்க்கா, இவன் கண்டிப்பா பொய் சொல்றான், இவன் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இவனை நம்பாதீங்கக்கா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரகலா நிப்பாட்டு, அதான் இவன் வேலைக்கு வரான்னு. சாமுண்டீஸ்வரி நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா இது, சந்திரகலா அப்படி சொல்றா, நீ இப்படி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஐயோ மேடம், நான் ஒரு வார்த்தை கூட உங்களை எதிர்த்து நான் பேசவே கிடையாது, நீங்க வந்துட்டு எனக்கு வேலை போட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னதோட நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா, உடனே நான் ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திரகலா சொல்றாங்க, அக்கா இவன் போய் சொல்றான் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரகலா, நீ ஏதோ அவன் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், இங்க பாரு கார்த்தி, நீ வந்துட்டு எங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்கணும், எப்படின்னா எனக்கு மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு பாடி கார்டா இருக்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, மேடம் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த வீட்டுக்கு நான் காவல் நாய் மாதிரி இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அம்மா கண்டிப்பா இவன் பொய் சொல்ற மாதிரி இருக்குமா, ஏதோ கண்டிப்பா இவன் பொய் சொல்றான், இவன் ஒன்றும் வந்துட்டு பவ்யமா நடந்துக்கல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குமா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி நாங்க ஒரு பக்கம் போனா எப்பவுமே நீ ஒரு பக்கம் போறது அது எப்பவுமே ஒரு இதாயிருச்சு அப்படின்னு. அப்ப துர்கா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, ஒரு வேளை அவன் தப்பானவனா இருந்தாலுமே அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் தேவையில்லாம இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஏய் உன்னை 24 மணி நேரத்துக்குள்ள இந்த ஊரை விட்டு தண்ணி போக சொன்ன, உன்னை யாரு இந்த ஊருக்குள்ள இருக்க சொன்னது அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி ராஜாவை கூப்பிடுறாங்க. ராஜா இந்த இடத்துக்கு வந்ததோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே இந்த கார்த்தி இங்கதான் வேலை பார்ப்பான், இவனுக்கு நீங்க தான் வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜாவும், சரிங்க மேடம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆர்த்தி நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து, அம்மா நீங்கள் வேலை போட்டு கொடுத்ததை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு வேலையே கிடைக்காது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலையை போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ சாமுண்டீஸ்வரியும் சரிப்பா போ அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துலேருந்து வெளியில் வராரு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, நம்ம நினைச்சதை விட இவன் நல்ல பவ்யமாக இருக்கானே, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் போல. நல்ல வேலை இவன் ரொம்ப வீரன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவன் நமக்கு அடிமையாக தான் இருக்கான் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்திரகலா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இவன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக வரல, வேற ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சந்திரகலா, அப்படி அவன் வேற நோக்கத்திலேயோ வந்தாலுமே கண்டிப்பாக எதுவுமே அவன் நினைச்சது நடக்காது. இந்த வீட்டில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை எதிர்த்து அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. அக்கா அவன் சிறு வயசு பையன், நம்ம வீட்டில் மொத்தம் 4 பொண்ணுங்க இருக்காங்க, நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சந்திரகலா, அதை பற்றி நீ என்றைக்கும் கவலைப்படாத, என் பொண்ணுங்களை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு. இது கேட்டுட்டு சந்திரகலாவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வராங்க. சந்திரகலா நேராக சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரகலா அப்படின்னு சொல்ல, சந்திரகலா கேட்குறாங்க, அந்த கார்த்தியை உங்கள் பக்கம் கூப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு, என்ன சந்திரகலா இப்படி பேசுகிற, நீ சொன்னதோட நான் அவனை போய் கூப்பிட்டேன், ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, 2 பேருமே ஆளாளுக்கு என்னை வந்துட்டு வேலைக்கு கூப்பிட்றீங்களே, எதுக்காக என்னை வேலைக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு விசாரணை போட்டான். நான் சொன்னேன் சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக தான் செயல்படுறதுக்கு அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், நான் யாருக்காகவும் செயல்படுறதுக்காக வரல, நானே 4 பேருக்கு வேலை கொடுக்கலான்னு இருந்தேன், என்ன எதுக்காக உங்க கூட சேர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னை நல்லா இரிட்டேட் பண்ணி அனுப்பிட்டான். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் யாருக்கிட்டையுமே அவமானப்பட்டதில்லை, எல்லாருமே எனக்கு கீழே தான் வேலை பார்த்துருக்காங்க, ஆனால் இவன் ரொம்ப மோசமாக பேசுகிறான் அப்படின்னு. அதை கேட்டுட்டு சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த கார்த்தி சாமுண்டீஸ்வரிக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு வந்துட்டான், இனிமேல் சாமுண்டீஸ்வரி கார்த்தியை அடிமை மாதிரி பயன்படுத்த போகிறான், இனிமேல் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அந்த கார்த்தியை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, கண்டிப்பாக நமக்கு எதிராகவும் அவன் செயல்பட போகிறான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்போ அந்த சிவனாண்டி சொல்கிறாரு, இன்னும் எத்தனை நாள்னு பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு அந்த கார்த்தி யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. சந்திரகலா சொல்கிறாங்க, அவன் யாருன்னு தெரியல, அதான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, அவன் யாரு, எங்கேருந்து வந்திருக்கான், எங்கே தங்கியிருக்கான் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாளில் நான் உனக்கு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரகலாவும், இங்கே பாருங்க, எந்த அளவுக்கு சீக்கிரமாக அந்த கார்த்தியை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் அந்த சாமுண்டீஸ்வரியை தோற்கடிக்க முடியும், எதுக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.